ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள். போடுங்க அலகு 7. ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள். ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள். அலகு 7 ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள். இது மிக மிக முக்கியமான பாடம் பிள்ளைகள். நீங்கள் இனி விஞ்ஞானத்துல 9ஆம் ஆண்டு 10, 11 எங்க போனாலும் இந்த பாடம் கட்டாயம் வரும். இது நாங்கள் சொல்லுவோம் எலக்ட்ரிசிட்டி. 6ஆம் பாடம் காந்தம். நாங்கள் இந்த பாடத்தை முடிச்சிட்டு காந்தம் படிப்போம். ஓகே. கபிசனன் என்ன மாதிரி எக்ஸாம்? கபிசனன் எக்ஸாம் ஈஸியா? கபிசனன் ஆம் சார். எக்ஸாம் ஆம் ஈஸியா? சார். யாகித் எக்ஸாம் எப்படி? ஈஸியா? யாகித் ஓ ரைட் ரைட். இப்ப இதுல நாங்க படிக்க போறது, நீங்க ஆரம்பத்துல 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மின்சக்தி என்ற ஒன்றை பற்றி படிச்சிருப்பீங்க. ஓட்ட மின்னியல் என்று சொன்னால் கரண்ட். ரைட், எலக்ட்ரிக் கரண்ட் என்று சொல்ல போறோம். இப்ப 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல நீங்கள் மின்சக்தி, மற்றது மின் குமிழுக்குரிய குறியீடுகள், மற்றது மின் களத்துக்குரிய குறியீடுகள், இதுகள் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டீங்க. அதுகளை பயன்படுத்தி இங்க நாம 3 விஷயம் பிரதானமாக படிக்க போறோம். என்னென்னால் முதலாவது மின்னோட்டத்தை பற்றி படிப்போம், அதான் கரண்ட். பிறகு மின் அழுத்த வேறுபாடு ஒன்று இருக்கு, அது வோல்டேஜ். அதுக்கு பிறகு அடுத்ததா படிப்போம் தடை. ரைட், இந்த முக்கியமானது. ஒரு மின் சுற்றுல ஒரு கரண்ட் போகுதுன்னா இந்த 3மே எங்கட இந்த ஓட்ட மின்னியல்ல பிரதானமானவை. ரைட், ஓகே. இப்ப இதுல நாங்கள் முதலாவது படிக்க போறது பார்த்தோம்னா மின்னோட்டத்தை பற்றி பார்ப்போம். ரைட், அதாவது மின்னோட்டம், அடுத்தது மின் அழுத்த வேறுபாடு, அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் தடை. இந்த 3 பற்றி தான் பார்க்க போறோம். ரைட், இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு இப்ப முதலாவது ஷோர்ட்டா தருவேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி பார்ப்போம். இப்ப அட்டவணையாவே போடுவோம். முதல் ஒரு அட்டவணையா, 3 அட்டவணையா போட போறோம். முதலாவது மின்னோட்டம் போடுங்க. முதலாவது மின்னோட்டம், 3ஐயும் சரிசமன் இடைவெளியா பிரிங்க. அடுத்தது மின் அழுத்த வேறுபாடு, மின் அழுத்த வேறுபாடு. அடுத்தது தடை, கடத்தியின் தடை என்று போடும். கடத்தியின் தடை என்று போடும். ரைட், 3ஆ பிரிங்க. முதலாவது மின்னோட்டம், அடுத்தது மின் அழுத்த வேறுபாடு, அடுத்தது கடத்தியின் தடை. கடத்தியின் தடை. அடுத்தது கடத்தியின் தடை. இதுதான். ரைட், அப்ப 3ஆ பிரிச்சிருப்பீங்க. முதலாவது மின்னோட்டம், அடுத்தது மின்னழுத்த வேறுபாடு, தடை. இப்ப ஜொயினாயினாக்கு போடுவோம் அலகுகளை. ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள் 6ஆம் பாடம். நான்
7ஆம் பாடம் படிப்பிச்சு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 6ஆம் பாடம் படிப்பிப்பேன். ரைட். இப்ப நாங்க முதலாவது பார்க்க போறது என்னன்னு சொன்னால் மின்னோட்டம். என்னத்தை பற்றி பார்க்க போறோம் கரண்ட். மின்னோட்டத்துக்கு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட். நாங்க கரண்ட் என்று சொல்றது என்னது? மின்னோட்டம். இப்ப மின்னோட்டம் என்று சொன்னால் இப்ப உதாரணத்துக்கு முதலாவது பார்ப்போம். இப்படி ஒரு என்ன இது வந்து பேட்டரி. ரைட். ஒரு பேட்டரின்ற குறியீடு இப்படி இருக்கு. ஒரு மின் குமிழ் என்று சொல்றது இப்படி இருக்கும். உங்களுக்கு தெரியும் மின் குமிழினுடைய குறியீடு இது, மின்கலம் இது. இதுல பேட்டரியில பிளஸ்ன்றது நாங்கள் என்ன பெருசாக இருக்கிற இந்த கோடை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பிளஸ் முனை. இது மறைமுனை என்று சொல்லுவோம். இப்ப இந்த பேட்டரியில இருந்து இப்படி பாத்தீங்களா, நான் இந்த பல்பை வந்து வயரோட இந்த பேட்டரியோட இணைச்சிட்டேன், வயர் போட்டு. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா பிளஸ்ல இருந்து இப்படி மைனஸ் நோக்கி எந்த திசையில? இந்த பிளஸ் முனையில இருந்து இப்படி இதால வந்து இப்படி வந்து பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி என்ன ஓடும் என்று சொன்னால் மின்னோட்டம். அவர் என்னென்று சொல்லுவோம்? மின்னோட்டம் என்று சொல்லுவோம். ரைட். இந்த மின்னோட்டத்தை நான் குறிக்கிற அந்த குறியீடு ஐ என்று சொல்லுவோம். ஒரு பிளஸ்ல இருந்து தொடங்கி இப்படி ஓடணும். ஆனா அந்த சுற்று வடிவம் இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப இதுல பேட்டரி எதுவும் கலந்து இருந்தேன்னு வைங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல இருந்து பல்ப் இருக்குது, இதுல பேட்டரியை நான் வெட்டி விட்டுட்டேன். இங்க வந்து கரண்ட் வந்து இதுக்கு வந்து சேர்ந்து இருக்குமா? பூரணமாக இருக்குமா? இல்ல. ஏன்? உங்களுக்கு தெரியணும் பல்ப் வந்து இந்த பேட்டரியின் பிளஸ் முனையும் பல்போடு இணைக்கப்பட்டு மைனஸ் முனையும் முற்றுமுழுதாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். முற்றுமுழுதாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ரைட். அப்ப எப்படி கரண்ட் ஓடும்? இதுல நான் இந்த பல்பை இந்த வயரை அறுத்து விட்டுட்டேன் என்றால் கரண்ட் ஓடாது. அப்ப இப்படியான சுற்றுல வந்து மின்னோட்டம் போகும் என்றால் மூடிய சுற்று. என்னத்துல மின்னோட்டம் போகும்? மூடிய சுற்றுல வந்து மின்னோட்டம் போகும். ஆரவி கிளியர் இல்லாமல் இருக்குதா இந்த வீடியோ? பாருங்க, கிளியரா இருக்கா இல்லையா? ஆரவி ஓகே. கிளியர் இல்லைன்னா மற்றாக்கள் அந்த கவரேஜ் பார்த்துக்கணும். ரைட். அப்ப இந்த சுற்று எப்படி சொல்லுவோம்? மூடிய சுற்று. மூடிய சுற்றுண்டா என்ன? இந்த வயர் இந்த வயரோட, அதாவது வயர் இந்த இந்த என்ன எங்கட இந்த பேட்டரியோட முழுமையாக இணைக்கப்பட்டது. அப்ப இந்த பிளஸ் அப்படியே முழுமையா வந்து இந்த மைனஸுக்கு வரும். அப்ப மின்னோட்டம் என்றால் என்ன என்றால் ஒரு மூடிய சுற்றுல, ரைட், மூடிய சுற்று என்றால் ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது. ஒரு மூடிய சுற்றினூடாக நேர்மறை ஏற்றம் ஒன்று பிளஸ்ல இருந்து இந்த மைனஸுக்கு, ரைட், ஏற்றங்கள் கொண்டு போறதைத்தான் என்னென்று சொல்லுவோம்? மின்னோட்டம் என்று சொல்லுவோம். இந்த பிளஸ்ல இருந்து இந்த மைனஸுக்கு ஏற்றம் கொண்டு போனால் அது என்னென்று சொல்றது? மின்னோட்டம் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப முதலாவது மின்னோட்டம் என்று தானே போட்ட நீங்கள். ரைட். முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. மின்னோட்டத்துக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. இது வந்து பெரிய பாடம். உங்களுக்கு நான் படிக்கிறதுக்கு ஈஸியா தான் பாருங்க. அட்டவணையம் நீங்கள் கொப்பிய மற்ற பக்கம் அடிச்சிருந்தாலும் ஈஸி, நேர அடிச்சிருந்தாலும் ஓகே. ரைட். மின்னோட்டத்துக்கு கீழே மூடிய சுற்று ஒன்றினூடாக ஏற்றங்களின் பாய்ச்சலானது மின்னோட்டம் என அழைக்கப்படும். மூடிய சுற்று ஒன்றினூடாக ஏற்றங்களின் பாய்ச்சலானது மின்னோட்டம் என அழைக்கப்படும்.
இப்ப மின்னோட்டம் என்றால் ஒரு ஏற்றம், அதாவது மறையேற்றம், நேரேற்றம். எப்படியான சுற்று? ஒரு மூடிய சுற்று ஒன்றினூடாக எனது ஏற்றங்களின் பாய்ச்சலானது மின்னோட்டம் என அழைக்கப்படும். ரைட். இப்ப முதலாவது மின்னோட்டம் என்றால் என்னன்னு தெரியும். இந்த மின்னோட்டத்தின் குறியீடு போடுமோ ஐ. கரண்ட குறிக்கிற நியம குறியீடு என்னது? கேபிட்டல் ஐ. நாங்கள் வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடை குறிக்கிறது கேபிட்டல் வி. இதை கலர் பெனிகளால நோட் பண்ணுங்க. ரெட் பென் இருந்தா ரெட் பென்னால நோட் பண்ணுங்க. மின்னோட்டம் கேபிட்டல் ஐ, மின்னழுத்த வேறுபாடு கேபிட்டல் வி. தடையை நாங்கள் குறிக்கிறது கேபிட்டல் ஆர், ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் என்று குறிப்போம். ரைட். அப்ப இது கேபிட்டல் ஐ, இது கேபிட்டல் வி, இது வந்து கேபிட்டல் ஆர். கூடுதலா மற்ற பெருசா அடிச்சிருந்தீங்கன்னா ஈஸி கிடையாது. மூண்டையும் கூட கூட இடைவெளி விட்டு பெருசா அடிச்சிருந்தீங்கன்னா ஈஸிங்க. ரைட். இப்ப இந்த கரண்ட் போற திசை எப்பவும் மறக்க கூடாது. ஓ லெவல் ஏ லெவல் போனாலும் என்ன, கரண்ட் மின்னோட்டம் என்று சொல்றது எந்த திசையில பாயும்? பிளஸ்ல இருந்து எதை நோக்கி? மைனஸ் நோக்கி வரும். ஒரு நேர் ஏற்றத்தில இருந்து மறை ஏற்றத்தை நோக்கி தான் என்ன இருக்கும்? எப்பவும் கரண்ட் போடும். நேரேற்றத்தில இருந்து ஒரு மறை ஏற்றத்தை நோக்கி மின்னோட்டம் பாயும். அப்ப மின்னோட்டத்துக்கு நிலையான ஒரு திசை இருக்கு. அப்ப மின்னோட்டத்துக்குள்ள அடுத்ததா போடுவோம் பாயும் திசை. மின்னோட்டத்துக்குள்ள அடுத்ததா போடுவோம் பாயும் திசை. நேரேற்றத்திலிருந்து மறை ஏற்றத்துக்கு பாயும் திசை என்று போடுவோம். மின்னோட்டத்துக்குள்ள நேரேற்றத்திலிருந்து மறையேற்றத்தை நோக்கி மின்னோட்டம் ஒரு நேரேற்றத்திலிருந்து மறையேற்றத்தை நோக்கி பாயும். அப்ப இனி இன்னும் ஒரு விஷயம். அப்ப இப்போ மின்னோட்டம் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகும். ஒரு பேட்டரியில பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி மின்னோட்டம் போகும். இன்னும் ஒன்று இருக்கு பிள்ளைகள், இலத்திரன்கள் என்று சொல்லுவோம். 9ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த இது கேள்விப்படுவீங்க. இலத்திரன்கள் என்று இருக்கு. பிளஸ்ல இருந்து மைனஸ நோக்கி போறதார் மின்னோட்டம், கரண்ட் போகும். இனி மைனஸ்ல இருந்து பிளஸ நோக்கி இந்த திசையில மைனஸ்ல இருந்து பிளஸ நோக்கி இலத்திரன்கள் பாயும் என்று சொல்லுவோம். மின்னோட்டம் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வரும். ரைட். ஆனால் இலத்திரன்கள் மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க ஏதாவது மோட்டர் வந்து நேரோட்ட மோட்டர் என்று இருக்குது, ஆடலோட்ட மோட்டர் என்றும் இருக்கு. ரைட். இப்ப ஆடலோட்ட மோட்டர் இப்ப நீங்க நார்மலா மோட்டர்ல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், மோட்டர்ல இருக்க வயர் எடுத்து பேட்டரியில ரெண்டு பக்கமும் மாறி மாறி வச்சாலும் மோட்டர் வந்து முதல் ஒரு திசையில சுத்தும். நீங்க பிறகு பேட்டரியின் முனையை மாற்றி வச்சீங்கன்னா பிறகு மற்ற திசையில சுத்தும். அது ஆடலோட்ட மோட்டர் என்று சொல்லுவோம். அது மோட்டர்கள் இருக்கு. ஆனா பேட்டரி இந்த பல்ப் இருக்குதானே, அது ஒரு பக்கம் மட்டும்தான். நீங்கள் பல்புல பிளஸுக்கு பிளஸ் முனையில இப்ப எல்இடி பல்ப் எடுத்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பிராக்டிக்கலா செய்து சும்மா பார்க்கலாம். இப்படித்தானே இருக்கும் எல்இடி பல்ப். இந்த எல்இடி பல்ப் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கம்பி நீட்டமா இருக்கும், இன்னொரு கம்பி ஒரு கொஞ்சம் கட்டையானதா இருக்கும்.
இந்த நீட்டு கம்பியை கொண்டு போய் பிளஸ்ல இணைச்சு மற்றதை வந்து மைனஸோட இணைச்சாதான் இந்த எல்இடி பல்ப் வந்து உள்ளுக்கு ஒளிரும். இதே நீங்க இதை மாறி இணைச்சிங்க வேண்டாம், இது இப்ப மைனஸ், இது மறையேற்றமாகவும் இது பிளஸ் பக்கமாகவும் இருந்தா ஒளிருமா? இல்லை. அப்ப நேரோட்டம், அதாவது உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம்ன்றது பிளஸ்ல இருந்து மைனஸ். கொப்பியில சைட்ல நோட் பண்ணி வைங்க, சயின்ஸ் குயிஸ் அதுல இருக்கு அப்படின்னா இலத்திரன் பாய்ச்சல் என மைனஸ். இலத்திரன் பாய்ச்சல் எந்த திசை என்றால் மறைமுனையிலிருந்து நேர்முனைக்கு இருக்கு. அப்படி நோட் பண்ணி வைங்க, கொப்பியில எங்கேயாவது சைட்ல நோட் பண்ணி வைங்க. இலத்திரன் பாய்ச்சல் மறையேற்றத்திலிருந்து நேரேற்றத்துக்கு காணப்படும். இலத்திரன் பாய்ச்சல் மறையேற்றத்திலிருந்து நேரேற்றத்திற்கு காணப்படும். இலத்திரன் பாய்ச்சல் மறையேற்றத்திலிருந்து நேரேற்றத்துக்கு காணப்படும். அதை நோட் பண்ணி வைங்க சைட்லயே. ரைட். அப்ப மின்னோட்டத்தின் திசை வந்து பார்த்தாச்சு. இனி அடுத்தது நாங்கள் பார்க்க போறது இந்த மின்னோட்டம் இருக்குத்தானே. அப்ப முதலாவது மின்னோட்டம் என்றா என்ன, அடுத்தது மின்னோட்டம் பாய்கின்ற திசை பார்த்து. இனி இந்த மின்னோட்டத்தை ரைட், மின்னோட்டத்தினுடைய அளக்குற அலகு ரைட். மின்னோட்டம் இருக்குத்தானே, ஒரு பல்ப் இருக்கிறார், இது வந்து ஒரு பேட்டரி. சுவிட்ச் வந்து இப்படி போடுவோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க, 7ஆம் ஆண்டுல இருக்குது. ஆளி 6ஆம் ஆண்டுலே இது மின்சக்தியில படிச்சிருப்பீங்க. ஆளிய குறிக்கிறது, சுவிட்சை குறிக்கிறது இப்படி. அப்ப இதுல ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த பேட்டரியோட நான் இப்படி இணைக்கிறேன். இப்ப அப்ப உங்களுக்கு இது பிளஸ் இது மைனஸ் ஒரு பேட்டரியில தெரியும். அப்ப கரண்ட் வந்து பிளஸ்ல இருந்து இப்படி மைனஸ நோக்கி இதால வரும். இதோ ஒன் பண்ணி இருக்க வேணும் சுவிட்ச். அப்ப இப்படி கரண்ட் வர போகும். இப்ப வார இந்த கரண்ட் எனக்கு சில நேரத்துல நல்ல கூட கரண்ட் வரும். இப்ப மெயின் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களை வீடுகளுக்கு வார மெயின் மெயின் கரண்ட் வந்து எப்படி இருக்கும், கூட. அதை நாங்க கையை வச்சாலே எங்களுக்கு அடிக்கும். இதே சும்மா நோமனா ஒரு பேட்டரியிலையோ அல்லது உங்களோட வீட்டுல இருக்கிற என்ன ஒரு ரேடியோவோ ஒரு போன்ல இருக்கிற கரண்ட்டை வந்து நோமலா பார்க்கணும்னா அது எங்களுக்கு அவ்வளவுக்கு அடிக்காது. சோலர்ல இருக்கிற கரண்டா இருக்கட்டும், அது எங்களுக்கு என்ன அவ்வளவுக்கு அடிக்காது. அப்ப கரண்ட்ல வந்து கூடின கரண்டும் இருக்கும், குறைஞ்ச கரண்டும் இருக்கும். அப்ப நான் இந்த கரண்ட்டை வந்து இதால அளக்கலாம். ரைட். மின்னோட்டத்தை நான் போற மின்னோட்டத்தை அளக்கிறதுக்காக சிறிய மின்னோட்டங்கள் அளக்கிறதுக்கு என்றும் சிலது இருக்கும், சிலது வந்து பெரிய மின்னோட்டங்கள் அளக்கிறதுக்கு என்றும் இருக்கும். ரைட். அப்ப பாத்தீங்களென்றால் ரைட், இங்க கவனிக்கும். ரைட், இதுல கவனிங்க. இதுல மையப்பூச்சிய கல்வனோமானி உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் பாருங்க. இது என்னது? மையப்பூச்சிய கல்வனோமானி. இந்த எலக்ட்ரானிக் கடைகள்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் கடைகள்ல வந்து ஏன்னா இந்த நீங்கள் கொடுத்து இப்ப உங்களோட டிவைஸ் வந்து வேலை செய்யுதா, ரைட், இந்த போன் வந்து வேலை செய்யுதா அல்லது ரேடியோ வேலை செய்யுதா என்றதை செக் பண்ணுவீங்க. கையில வந்து ஒரு என்னது இந்த இப்படி ஒரு என்ன ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நேர், மற்றது வந்து மறை குறிக்கும். இது என்னது? கல்வனோமானி. முதலாவது பார்ப்போம், மையப்பூச்சிய கல்வனோமானி. இந்த கல்வனோமானி என்று சொல்லப்படுறது என்னத்துக்கு பயன்படுத்தும் என்றால் மிகச்சிறிய மின்னோட்டங்களை அளக்கலாம். கல்வனோமானி இருக்குத்தானே, சிறிய சிறிய மின்னோட்டம். அதே மாதிரி மில்லி அம்பியர் மானி. மில்லி அம்பியர் மானி என்றதும் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? சிறிய மின்னோட்டம், அதாவது சின்ன கரண்ட், ஒரு பேட்டரியோ அல்லது என்ன சின்ன போன்கள்லயோ அல்லது ஒரு மணிக்கூட்டுலையோ அதுகள்ல இருக்கிற பேட்டரிகள்ல இதுகள் அளக்கிறதுக்கு பயன்படுறது என்ன? மில்லி அம்பியர் மானி.
இனி right. அப்ப பாருங்க, கரண்ட் அளக்கிறதுக்காக ஒன்று இருக்கும் என்னது கல்வனோமானி. சிறிய மின்னோட்டங்கள் அளக்க இருக்கிறதார் கல்வனோமானி. அவர குறியீடு ஜி என்று போடும். ரைட், இப்படி ரெண்டு பக்கம் கோடு போட்டு கல்வனோமானி. அடுத்தது என்ன மில்லி அம்பியர் மானி. ஆறு அளக்கிறதுக்கு இதுல மின்னோட்டம் போகும் தானே, போற கரண்ட் எவ்வளவு வந்து அளக்க போறோம். மில்லி அம்பியர் மானி. என்னது இன்னொன்று இருக்குது மில்லி அம்பியர் மான். மில்லி என்றால் ஸ்மால் எம். இப்ப மில்லி லீட்டர் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மில்லி லீட்டர், ஸ்மால் எம் லீட்டர் என்று போடுவீங்க. அதே மாதிரி மில்லி அம்பியர் மானின்னா ஸ்மால் எம் கேபிட்டல் ஏ, மில்லி அம்பியர் மானி என்று சொல்லுவோம். ரைட், இப்படி இருக்கும். இது ரெண்டும் நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தோம்னா சின்ன மின்னோட்டம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல 0.5 மில்லி அம்பியர் என்று போகும். அப்ப நான் இதை அளக்கிறதுக்காக இதுல என்ன இந்த மில்லி அம்பியர் மானி இதுல கொண்டு வந்து இதோட இப்படி தொடரானு, இதோட அப்படி பல்ப் அப்படியே பேட்டரி பல்ப் அதோட ரெண்டோடையும் இப்படி என்னது தொடரானு சொல்லுவோம். இது என்னது மில்லி அம்பியர் மானி. அல்லது இது எங்களுக்கு இல்லாட்டி நாங்கள் கல்வனோமானியையும் இணைக்கலாம். சின்ன மின்னோட்டங்கள் அளக்க என்னத்தை இணைக்கலாம், கல்வனோமானியையும் இணைச்சு பார்க்கலாம். அப்ப மின்னோட்டம் தானே போடுறீங்க, அந்த பாயும் திசைக்கு கீழே அடுத்ததா போடுவோம். அடுத்ததா மூன்றாவதா போடுவோம். போடுங்க அளக்கும் உபகரணம். மேல மின்னோட்டம் இருக்குத்தானே, அது அளக்கும் உபகரணம். அளக்கும் உபகரணம் மின்னோட்டம் அது அளக்க பயன்படுகின்ற உபகரணம். மின்னோட்டம் அளக்கும் உபகரணம் என்று போடுவோம். அளக்கும் உபகரணம். ரைட், அப்ப மின்னோட்டத்துல சின்ன மின்னோட்டமாக இருந்தால் ரைட் நாங்கள் கல்வனோமானியை பயன்படுத்துவோம் அல்லது மில்லி அம்பியர் மானியை பயன்படுத்துவோம். அப்ப பெரிய மின்னோட்டமா இருந்தா என்னத்தை பயன்படுத்துவோம், அத பொதுவாக அம்பியர் மானி என்று சொல்லுவோம். பொதுவாக என்னென்று சொல்லுவோம், அம்பியர் மானி. ரைட், அதாவது மின்னோட்டத்தை அளக்கிற அலகு வந்து அம்பியர். ரைட், இப்ப 5 அம்பியர் என்றா மின்னோட்டத்தை அளக்கிற அலகு. மின்னோட்டத்தின் குறியீடு ஐ, மின்னோட்டத்தின் அளக்கிற அலகு அம்பியர். ரைட், அப்ப இது அளக்கிற உபகரணம் போடுங்க சிறிய மின்னோட்டம் என்று போட்டுட்டு சிறிய மின்னோட்டம், மின்னோட்டத்தின் குறியீடு ஐ போடுவீங்க கல்வனோமானி மில்லி அம்பியர் மானி. சிறிய மின்னோட்டத்தை அளக்கிற உபகரணங்கள் போட்டுக்கொள்ளுங்க கல்வனோமானி மில்லி அம்பியர் மானி. மின்னோட்டத்தை அளக்கிற உபகரணங்களுக்கு வெளிக்கொள்ளுங்க அளக்கும் உபகரணம் என்று போட்டுட்டு சிறிய மின்னோட்டம் கல்வனோமானி, அடுத்தது மில்லி அம்பியர் மானி. கல்வனோமானி அடுத்தது மில்லி அம்பியர் மானி. உங்களுக்கு கேட்க மாட்டினா தெரிஞ்சிருக்க வேணும், பிறகு பிறகு தெரியணும் 10ஆம் ஆண்டு வரை. சிறிய மின்னோட்டங்கள் அளக்க பயன்படுறது கல்வனோமானி மில்லி அம்பியர் மானி. இதை ஸ்டார் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. கல்வனோமானி மற்றது என்னது மில்லி அம்பியர் மானி. சிறிய மின்னோட்டங்களை அழைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துவோம். அளக்கு உபகரணம் கல்வனோமானி மில்லி அம்பியர் மானி. பிரதானமாக நாங்கள் பயன்படுத்துறதா
நீங்கள் சிறிய மின்னோட்டம் என்றால் இதை பயன்படுத்துவீங்க குறிப்பிட்டு கேட்டா ஸ்பெஷலா அந்த கேள்வியை கேட்பினோம். சிறிய மின்னோட்டங்களை அளக்கிறதுக்காக கல்வனோமானி மில்லி அம்பியர் மானி. கீழே போடுவீங்க அம்பியர் மானி. பிரதானமா மின்னோட்டத்தை அளவுறது என்றால் அதுக்கு என்ன பெயர்? அம்பியர் மானி. அதை போடுவீங்க அம்பியர் மானி. அதை நாங்கள் குறிக்கிற குறியீடையும் கீழே போட்டுக்கொள்ளுங்க. கேபிட்டல் ஏ போட்டு இப்படி 2 கோடு, ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ். ஏன்னா இப்ப இதுல பிளஸ் பக்கம் இந்த பக்கம் இதானே பிளஸோட இருக்கிறார் அம்பியர் மானி இப்படி இருக்கார் என்றால் இது பிளஸ், இது மற்ற பக்கமாக இருக்கும் மைனஸ். அப்ப அளக்கும் உபகரணம் சிறிய மின்னோட்டம் கல்வனோமானி மில்லி அம்பியர் மானி. பிரதானமா நாங்கள் பயன்படுத்துறது பொதுவாக கேட்பார் மின்னோட்டத்தை அளக்க பயன்படுத்துகிறது என்றால் அம்பியர் மானி. குறிப்பிட்டு கேட்டால் கல்வனோமானியும் மில்லி அம்பியர் மானி. ரைட். இப்ப மின்னோட்டத்தளக்கு உபகரணம் பார்த்துட்டு இனி இந்த மின்னோட்டத்தினுடைய அலகு அளக்கிற உபகரணம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? இந்த மின்னோட்டத்தின் அலகு. இது வடிவா தெரியும் பிள்ளைகள் சிம்போல். ரைட். யூனிட். இது யூனிட்ல என்னது? சிம்போல். கரண்ட குறிக்கிற சிம்போல் ஐ. மின்னோட்டத்தின் அலகு யூனிட். மின்னோட்டத்தை அளக்கிற அலகு என்னவென்றால் அம்பியர். கேபிட்டல் ஏ என்று சொல்லுவோம். ரைட். அதான் அம்பியர் மானி வந்தது. மின்னோட்டத்தை அளக்க பயன்படுற உபகரணம் அம்பியர் மானி. அதை பயன்படுகிற அலகு மின்னோட்டத்தை அளக்கிற அலகு என்னது? அம்பியர். ரைட். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? அம்பியராக இருக்கு. ரைட். அடுத்தது போடுங்க மின்னோட்டத்தின் அலகு. இந்த பாடம் உடனே படித்துக் கொள்ளுங்க. ரைட். இதுல படங்கள் எல்லாம் கீழே வரும். ஈஸியா பார்த்துட்டு பிறகு பின்னுக்கு சர்க்கிட் கூடுதலா கீழுவோம். மின் சிக்கல்கள் வரும். மின்னோட்டத்தினுடைய அலகு போடுவோம் அம்பியர். பிராக்கெட்டுக்கு அம்பியர் என்று எழுதிவிடும். கேபிட்டலே அம்பியர் என்று சொல்லுவோம். மின்னோட்டத்தினுடைய அலகு கேபிட்டலே அம்பியர் என்று சொல்லுவோம். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். கீழே அடுத்ததா இப்ப கரண்ட் உங்களுக்கு தெரியும். கரண்ட் என்ன? இப்ப கரண்ட் அடிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம். ஏன்னா மின்னழுத்த வேறுபாடு பெரிய விஷயம் இல்லை. அது 2 முனைகளுக்கு இடையில இருக்க வோல்டேஜ். அதை அடுத்ததா பார்ப்போம். அப்ப மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர். சிலது இருக்குது உப அலகுகள் என்று சொல்லுவோம். பிரதானமாக பயன்படுத்துறது ஆம்பியர். இப்ப நான் சொன்ன இந்த சிறிய மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியர் மானி கல்வனோமானி என்றெல்லாம் பயன்படுத்துறோமே, அதுகள் சின்ன அலகுகளுக்கு தானே பயன்படுத்துறோம். அப்ப உப அலகுகள் என்று கொஞ்சம் இருக்கு. இந்த உப அலகு என்றால் இப்ப மில்லி அம்பியரை அளக்கிறது. ரைட். மில்லி அம்பியர் மானியால நாங்கள் பயன்படுத்துறது மில்லி அம்பியர். அதான் சொன்ன நான் ஸ்மால் கேபிட்டல் ஏ உப அலகு மில்லி அம்பியர் என்று சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது மைக்ரோ அம்பியர் என்று சொல்லுவோம். உப அலகு இன்னொன்று இருக்கு என்ன? மைக்ரோ அம்பியர்.
மைக்ரோ அம்பியர்னா இங்க பாருங்க இந்த குறியீடு இப்படி ஒரு ஜூ, ரைட்? ஜூவை போட்டு இந்த கால் கீழே இழுபட்டு இதுக்கு முன்னுக்கு இருக்கிறத இப்படி இழுத்து விடும். இப்படி ஜூ போட்டு இதை பின்னுக்கு இழுத்துட்டு இந்த ஜூக்கு முன்னுக்கு இப்படி போடுவேன். இதை நாங்கள் சொல்றது மைக்ரோ அம்பியர். இது மைக்ரோன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல கேபிட்டல் ஏ போட்டா என்னன்னு சொல்றது அம்பியர். அப்ப இன்னும் ஒரு அழகு இருக்கு, என்ன மைக்ரோ ஆம்பியர் என்று சொல்லுவோம். ரைட்? உப அலகுகள் என்று போட்டு அதை குறித்துக் கொள்ளுவோம். மில்லி ஆம்பியர், அடுத்தது மைக்ரோ ஆம்பியர். மற்றவனை கீழே அப்படியே எழுதி கொண்டு வருவீங்களா? ஒன்று மில்லி ஆம்பியர், அடுத்தது மைக்ரோ ஆம்பியர். ஒன்று மில்லி ஆம்பியர், அடுத்தது மைக்ரோ ஆம்பியர். ஒன்று மில்லி ஆம்பியர், மற்றது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியர் என்று சொல்லுவோம். இது ஸ்மால் எம் கேபிட்டல் ஏ, இது மைக்ரோ ஆம்பியர், இது கேபிட்டல் ஏ தானே. ரைட் ரைட். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இது எழுதினால் கவனிங்க. இதுல நாங்கள் கொஞ்சம் கேள்வி செய்ய போறோம். என்ன? இந்த மில்லி அம்பியருக்கும் மைக்ரோ அம்பியருக்கும் தொடர்பு இருக்கு. இதுல மில்லி அம்பியர் பெரியா, ரைட்? இப்ப ஒரு அம்பியர் இருக்குத்தானே, ஒரு அம்பியர்ன்றது 1000 மில்லி அம்பியருக்கு சமனான. ஒரு அம்பியர் 1000 மில்லி அம்பியருக்கு சமனான. அது எப்படி என்றால் பிள்ளைகள், இப்ப இது விலங்குறாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் பிறகு வர வர படிப்பீங்க. மில்லி என்று சொன்னால் 10⁻³ மில்லி என்று சொல்லுவோம். இது இதுக்கு சமன் தானே. அப்போ ஒரு அம்பியர் 1000 மில்லி அம்பியர் என்றால் இதன் அர்த்தம் என்னென்றால் 1000 தர இந்த எம்ன்றது 10⁻³ அடுக்கு. நீங்க பிறகு வர வர படிப்பீங்க. இப்ப கிலோகிராம் என்று படிக்கிறீங்க தானே, கிலோண்டா 10⁻³ 1000. இது மில்லி என்றது 10⁻³, அதாவது 1/1000 தான் இது மில்லி. கிலோண்டா நேரடியா 1000, மில்லி என்றது 1/1000க்கு சமனான. அப்ப இந்த 1000 மில்லி என்றது 1/1000, அதான் 10⁻³. இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டுரும். அப்ப அம்பியர், அதான் ஒரு அம்பியருக்கு சமன். அப்ப ஒரு அம்பியர்ன்றது எதுக்கு சமனாக இருக்கும்? ஒரு 1000 மில்லி அம்பியர். வேணுமென்றால் நீங்கள் வேணுமென்றாக்கள் 1000 தர மில்லி என்றது எத்தனையை குறிக்கும்? 10⁻³ 10⁻³ என்றால் 1/1000. அது மேல வந்துதான் 10⁻³ மறையா மாறும். இப்படி எழுது. அப்ப இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டு தானே. அப்போ 1க்கு சமனாக வரும். வேணுமென்றாக்கள் இதை பிராக்கெட்ல எழுதும். அப்ப முதலாவது இந்த தொடர்பு எழுதும். அதுக்கு கீழே ஒரு அம்பியர் சமன் 1000 மில்லி அம்பியர். ஒரு அம்பியர் சமன் 1000 மில்லி அம்பியர். ஒரு அம்பியர் சமன் 1000 மில்லி அம்பியர். இது முக்கியம். இதர கேள்விகள் செய்ய போறோம். ஒரு அம்பியர் இவ்வளவு 1000 மில்லி அம்பியருக்கு சமன். அப்ப மில்லி என்றது 10⁻³. அதாவது சயமூன்று அவங்களுக்கு தெரியும் என்ன, 1/1000. இதைத்தான் என்னன்னு சொல்றது 10⁻³ என்று சொல்லுவோம். இந்த 3 சைவர் இருக்குதானே. இப்ப 10⁻³ 1000, ரைட்?
அப்ப 10 3 இது பட்டு அதான் அதுக்கு சமனாக இருக்கு. அப்போ ஒரு அம்பியர்ன்றது 1000 மில்லி அம்பியருக்கு சமன். இதே ரைட் அடுத்தது பார்க்க போறோம். ஒரு மில்லி அம்பியர் என்றது 1 மில்லி அம்பியர் இருக்கு தானே, 1 மில்லி அம்பியர் 1000 மைக்ரோ அம்பியருக்கு சமன். என்னத்துக்கு சமனா இருக்கும்? 1000 மைக்ரோ அம்பியருக்கு சமன். 1 மில்லி அம்பியர் எத்தனைக்கு சமனா இருக்க போகுது? 1000 மைக்ரோ அம்பியர். இதை எழுதுங்க, நான் அந்த தொடர்பை சொல்றேன். ரைட், அடுத்தது எழுதுவீங்கள். 1 மில்லி அம்பியர் 1000 மைக்ரோ அம்பியருக்கு சமன். 1000 மைக்ரோ அம்பியருக்கு சமன். ஒரு மில்லி அம்பியர் 1000 மைக்ரோ அம்பியர். இதையும் வேணுமென்ற ஆக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மைக்ரோக்கு தொடர்பு சொல்றேன். மைக்ரோ என்று சொன்னால் 10⁻6 அடுக்கு. எத்தனையாம் அடுக்கு? 10